அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து த ஓல்ட் மேன் அண்ட் த சி, எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இவர் எழுதிய இந்த புத்தகத்தை நாங்கள் கல்லூரி படிக்கும்போது அமெரிக்க இலக்கிய வகையில் இதை ஒரு பாடமாக வச்சுருந்தாங்க. எங்கள் ஆசிரியர் பாடம் எடுத்த நினைவுகள் எனக்கு வந்து போகுது. பத்தி பத்தியாக வாசித்து ஒவ்வொன்றா அவர் சொல்லி கொடுத்தாரு. இந்த கதையில் பொதுவாக இலக்கிய விமர்சகர்கள் பார்க்குறக்கும் ஒரு கல்லூரி ஆசிரியர்கள் இதை வந்து பாடமாக நடத்துறதுக்கு நிறைய வேறுபாடு உண்டு. ஏன்னா அவங்க வந்து விமர்சகர்களின் பார்வை மட்டுமின்றி இந்த இலக்கியம் எப்படி மாணவர்களுக்கு சென்றடையணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக கையாண்டாங்க அப்படின்னு தான் எனக்கு இப்போ தோணுது. அவங்க பாடம் நடத்திய விதத்தையும் இப்போ இது சார்ந்த விமர்சனங்கள் வர்றதையும் பார்க்கும்போது அந்த கதையில் வர்ற ஒவ்வொரு பொருள் கருவி முதற்கொண்டு எங்கள் ஆசிரியர் ஒரு படம் கூட வரைஞ்சி காமிச்சார். இதுதான் அந்த பொருள் இப்படி இருக்கும் அப்படின்னு. திரு வி மகாலிங்கம் ஐயா அவர் தான் பாடம் எடுத்தது எனக்கு. சரி, கதைக்குள்ள இந்த புத்தகத்தை பற்றி பேசுவோம். சாண்டியாகோ அப்படின்ற ஒரு மீனவர், அவர் வந்து அந்த ஊரில் வயசாயிருச்சு, ரொம்ப நாளாக மீன் பிடிக்கிறவர். ஒரு கட்டத்தில் வயசானனாலே என்னமோ அவரால் ஒழுங்காக மீன் பிடிக்க முடியலை. அவர்கிட்ட மனோலின் அப்படின்னு ஒரு பையன் வேற மீன் பிடிக்க கற்றுக்கிறதுக்கு வந்து சேர்ந்துருக்கிறான், ஒரு சின்ன பையன். 84 நாட்கள் தொடர்ந்து போறாரு, கடலுக்குள்ள போறாரு, மீன் பிடிக்க முடியல, போறாரு வர்றாரு. அவரால் மீனே கிடைக்கல. இதுல என்ன அந்த மக்கள், அந்த ஊர்க்காரங்களாம் என்னன்னா, அவர் ராசி இல்லாத ஆளு, சாண்டியாகோவுக்கு இனிமேல் லக்கு இல்லை, இனி என்னத்த அவரு அப்படின்ற மாதிரி பேச்சு வந்துடுது. மனோலின் வீட்லையுமே அவங்க சொல்லிடுவாங்க, இது வந்து ஏன் அவர்கிட்டே போற, அந்த ஆள் ராசி இல்லாத ஆள், அவங்க என்ன மீன் கிடைக்க போகுது, நீ அவருக்கு இந்த திறமையெல்லாம் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஆனா சாண்டியாகோ என்ற அந்த பெரியவர், அவர் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த அவர் ஒரு மீனவன் அப்படின்ற பெருமையும் தனக்கு இருக்கிற திறமையும் அவர் விடவும் இல்லை, மனதளவில் அதை நமக்கு இல்லைன்றதை ஒத்துக்கிறவே இல்லை. தொடர்ந்து போராடுறாரு. தொடர்ந்து 84 நாளும் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாரு, கடலுக்குள்ள போறாரு, கிடைக்கல. மனோலின் ஒரு கட்டத்தில் போக முடியாத அளவுக்கு மனசு அவனுக்கு விட்டு போச்சு. 85வது நாள் அவர் கடலுக்குள்ளே போயிடுறாரு. போயிட்டு பல போராட்டத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மர்லின் அப்படின்ற ஒரு மீனை பிடிச்சிடுறாரு. அந்த மீனை பிடிச்சி, அவ்வளோ பெரிய மீனை பிடிச்சி கரைக்கு கொண்டு வந்தால் அது வர்றதுக்குள்ள சுறாக்களின் தாக்குதல்லாம் ஏற்பட்டு அந்த பல சுறாக்களை இவர் கொன்று அந்த வெறும் எலும்பு கூட தான் கரைக்கு வரும். இது கதை மொத்தமே இவ்வளோதான். இந்த பயணம் இருக்கே, அவர் ஒவ்வொரு நாளும் அவர் அறையில் உட்கார்ந்துருக்கிறது, குடிக்கிறது, கடலுக்கு போகிறத பற்றி சிந்திக்கிறது, கடலுக்கு போகிறது, மனோலின்ட்ட பேசுறது, போய் இந்த வேட்டையாடுறது, மீன் வேட்டையாடுறது, மீன் வேட்டையாடும்போது வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறது, திரும்ப கொண்டு வரும். இதை வந்து அவங்க எழுதியிருக்க விதம் வந்து படிக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நெருங்கி அமைதியாயிரும் அந்த கதையை படிச்சுட்டே இருக்கும்போது. கதையை படிச்சுட்டு எங்கள் ஐயா வாத்தியார் சொல்லும்போது ரொம்ப நெருங்கி அமைதியாக இருந்தது வகுப்பறை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவ்வளோ நம்மளை ஈர்த்து செல்லும் இந்த எழுத்து. ஹெமிங்வேயோட எழுத்துன்னு சிறப்பாகவே அவங்க சொல்கிறது என்னென்னா, ரொம்ப ஷார்ட் சென்டென்சஸாக இருக்கும் எழுத்து, டீட்டெயிலிங் இருக்கும், வாக்கியங்கள் சிறுசு ஆனால் வலிமையாக அழுத்தமாக கருத்துக்கள் இருக்கும். அதுதான் என்ன ஹெமிங்வேயோட ரைட்டிங் உள்ள சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாண்டியாகோ தன்னுடைய கடல் பயணத்தை முடித்து ஒரு வழியை இதை கொண்டு வந்து, அப்படி வந்தும் வெறும் எலும்பு கூட தான் இருக்கும். இருந்தாலும் இந்த பயணமும் அவருடைய முயற்சியும் விடாமுயற்சியும் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும், வாசிக்கிற மனிதர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். விட்டுறக்கூடாது, எளிதில் எதையும் விட்டுறக்கூடாது, தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறதுக்கு ஒரு சிறந்த பாடம் இந்த ஓல்ட் மேன் அண்ட் த சி. இதை தமிழில் கிழவனும் கடலும் அப்படின்னு கூட மொழிபெயர்த்திருக்கிறாங்க நிறையா. இந்த படம், இந்த கதை இருக்கு இல்லையா, இந்த கதையை ஒவ்வொரு அத்தியாயமாக தான் வாசி சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் அடுத்து எப்போ கிடைக்கும் இவருக்கு, இன்னைக்கு மீன் கிடைச்சிருமான்னு நாங்கள் மாணவர்கள்லாம் அதை ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி தான் இந்த எழுத்தும் இருந்தது, எங்கள் ஆசிரியர் நடத்தியதும் இருந்தது. இதில் இந்த புத்தகம் வந்து புலிட்சர் அவார்டு
ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கு, புலிட்சர் ப்ரைஸ். அதுக்கடுத்து இந்த ஒட்டுமொத்த என்எஸ் ஹெமிங்கோட எழுத்துகளுக்கு இந்த புத்தகம் ஒரு முக்கிய காரணம் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சதுக்கும். இப்போ இந்த புத்தகத்தை தமிழ்ல இருக்கிறதுனால நான் ஆங்கிலத்தை கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க முடிஞ்சால் தமிழில் வாசிச்சுட்டு மறுபடியும் இது ஓல்ட் அண்ட் தி சீ இங்கிலீஷில் வாங்கி வாசித்தா உங்களால் ஆங்கிலமும் கற்றுக்க முடியும். அந்த மூல மொழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்னதான் டிரான்ஸ்லேஷன் பண்ணாலும் அதனுடைய சாராம்சத்தை மொழிபெயர்ப்பு நூலில் கொண்டு வர முடியாது. தமிழில் கொஞ்சம் படிச்சுட்டு இதுதான் எழுதியிருக்காங்கன்னு படிச்சுட்டு ஆங்கிலத்தில் படிக்கும்போது அந்த ஒரிஜினல் லாங்குவேஜோடைய அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற அந்த ஃப்ளேவரை உங்களால் முழுமையாக வாங்க முடியும். அந்த உணர்வுகள் முழுமையாக உணர்றதுக்கு ஒரிஜினலாக மூல மொழியில் படிக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய கருத்தை வைக்கிறேன். இந்த ஓல்ட் மேன் அண்ட் தி சீ நாவலை பற்றி சொல்லும்போது ஒரு மனிதனுக்கு இந்த சினிமா டைட்டில் மாதிரி இருக்கும், சினிமா டைட்டிலை பற்றி பேசுன்னு சொல்லாதீங்க. விடாமுயற்சி, வலிமை, துணிவு இப்படின்ற சொற்கள்லாம் இருக்கு இல்லையா, இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த நாவலை பற்றி படிக்கும்போது உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். விடாமுயற்சி, வலிமை, துணிவு எல்லாமே இருக்கும். இந்த கதையின் நாயகன் எதையுக்காகவும் யாருடைய பேச்சையும் காதில் கேட்டுட்டு தன்னை குறைத்து மதிப்பிடவே இல்லை, தன் திறமையை அவர் குறைத்து மதிப்பிடவே இல்லை, தன் முயற்சியை கைவிடவே இல்லை. தொடர்ந்து போறாரு, தொடர்ந்து போய் வெற்றி அடைகிறாரு. அந்த வேட்டையில வெற்றி அடைகிறார், மீன் கிடைக்குதோ கிடைக்கல, வேட்டையில வெற்றி அடைஞ்சு வர்றாரு. அப்போ கரைக்கு வரும்போது அந்த பையன் பார்ப்பான், சார் நம்ம போகாம விட்டோமே அப்படின்னு. ஆக அந்த தொடர் முயற்சியும் நிலைத்தன்மையும் ஒரு மனுஷன் ஒரு செயலை செய்கிறவன் தொடர்ந்து செய்யும்போது அது கண்டிப்பாக வெற்றியை ஈட்டி தரும். அப்படின்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுகளும் விமர்சனங்களும் ஒரு மனிதன் தொடர்ந்து செய்யும்போது, ஒரு மனிதன் சோர்ந்து இருக்கும்போது அவனை வீழ்த்துகிறது போல நீங்கள் பேசுகிற எந்த பேச்சும் ஒரு உண்மையான திறமையுள்ள, வலிமையுள்ள, மன துணிவுள்ள, நன்மை நோக்குகிற ஒரு மனிதனை வீழ்த்த முடியாது. அதுக்கு சில விமர்சகர்கள் எழுதியிருப்பாங்க, நீங்கள் அவனை அழிக்க வேணா முடியும், வெல்ல முடியாது, அவனை கொல்ல முடியும், ஆனால் வெல்ல முடியாது. அப்படியாகத்தான் இந்த ஓல்டு மேன் அண்ட் தி சீ. மீண்டும் சொல்கிறேன், வலிமை, துணிவு, விடாமுயற்சி இப்படியான விஷயங்களை பற்றி ஒரு கதையாக வாசிக்கணும், வேறொரு நாட்டு இலக்கியத்தை வாசிக்கணும் அப்படின்னா நான் இந்த புத்தகத்தை பரிந்துரை செய்கிறேன். த ஓல்ட் மேன் அண்ட் தி சீ எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த புத்தகத்தை பற்றி இன்று உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.